என் எதிரி யாரோ என்கிட்ட வர மாதிரி இருக்கு. அதனாலதான் இப்படி ஆகுது. யார் வந்திருப்பாங்க? இங்க உனக்கு என்ன வேலை இருக்கும்? இது யாரோட வீடு? கருணா, அர்ஜுன் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசுவான்னு எனக்கு தெரியும்டா. தயவு செஞ்சு சொல்லுடா. அம்மா, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலமா. ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன் கேக்குறேனா? அவன் ஆபீஸ்க்கு வந்ததே உன்கிட்ட பேசுறதுக்காக தானே? அம்மா, அவன் ஆபீஸ்க்கு வந்தது என்ன பாக்குறதுக்கு இல்ல. இங்க பாரு கருணா, என்கிட்ட எதையும் மறைக்காத, அதே மாதிரி பொய்யும் சொல்லாத. ஏண்டா அவன் உன்கிட்ட பேசுறதுக்கு வரலன்னு சொல்ற, அப்புறம் எதுக்குடா அவன் ஆபீஸ்க்கு வந்தா? வேற எதுக்காவது வந்திருந்தா கூட உன்கிட்ட பேசிட்டு ஏண்டா உடனே கிளம்பி போயிட்டான்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா வந்திருந்தா அவ்வளவுதான். அவன் அவ்வளவு முக்கியமான விஷயம் என்கிட்ட எதுவும் சொல்லலாமா. அந்த மாதிரி எதுவும் பேசவும் இல்ல. இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன புரிஞ்சுக்கோடா. நான் ஏன் இந்த அளவுக்கு கெஞ்சி கேக்குறேன்னு தெரியலையா? அர்ஜுனுக்கு ஜாதகத்துல கண்டம் இருக்கு. அதுல இருந்து அவனை நாம காப்பாத்தியாகணும்டா. இங்க பாரு, இன்னும் 2 மாசத்துல அவனுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு அன்னைக்கு புரோகிதர் வந்து சொன்னாரே, அது உனக்கும் தெரியும்ல? தெரிஞ்சிருந்து என்கிட்ட திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடா. என்னால அதை தாங்கிக்க முடியல. அவனை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. அவனை எச்சரிக்கையா கண்காணிச்சு காப்பாத்தணும். அது நம்மளோட கடமைடா. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. நான் அர்ஜுன் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்கேன். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்கம்மா. பெத்த தாயோட மனவேதனை உனக்கு எப்படி புரியும்? அவன் என்னடான்னா ஒரு நாள் கூட வீட்டுல தங்காம அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டே இருக்கான். எப்ப வெளியில போறான், எப்ப திரும்ப வருவான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் ஏன் இப்படி பயந்து சாகுறேன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பாம்புனாலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால தாண்டா கேக்குறேன். அவன் பாம்பை பத்தி ரிசர்ச் பண்றேன் அது இதுன்னு சொல்லி எங்கேயும் போறது இல்லல்ல. பாம்பை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நிறைய நேரம் செலவு பண்றது இல்லல்ல. இல்லம்மா, எனக்கு என்னமோ உன் வார்த்தையில நம்பிக்கை வர மாட்டேங்குது கருணா. இங்க பாரு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அர்ஜுன் பாம்பு மேல எந்த ஆர்வமும் இல்லாம தானே இருக்கான்? அம்மா, நான் சத்தியமா தான் சொல்றேன், கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீப காலமா அர்ஜுன் எந்த பாம்பு விஷயத்துக்கும் போறதில்ல. என்ன நம்புங்கம்மா, பிளீஸ். சரிடா கருணா, நான் உன்னை நம்புறேன். அப்படின்னா தினமும் வீட்டுல இருக்காமே அவன் எங்கடா போறான்? அம்மா, அவன் எங்கம்மா போறான்? அர்ஜுன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்த தான் போறான். டைம் பாஸ் பண்ண போவான். ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? இங்க பாருங்க, அர்ஜுனுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. கூலா இருங்கம்மா. அப்படி இல்லடா கருணா, உங்க பாட்டி திரும்ப திரும்ப அர்ஜுனுக்கு ஆபத்து இருக்கு, நாம அவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா. அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் என் மனசே வெடிச்சிரும் போல இருக்கு. எந்த நிமிஷம் அவனுக்கு என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல இருந்து அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு கூட எனக்கு ஒண்ணும் புரியலடா கருணா. அம்மா, அர்ஜுன் ரொம்ப புத்திசாலியான பையன். எந்த நேரத்துல என்ன பண்ணணும்ங்கறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உங்களோட பேச்ச மீற பையனும் கிடையாது. எப்படியோ நீங்களும் பாட்டியெல்லாம் சேர்ந்துகிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கீங்களா? பண்ணுங்க. அவன் உங்க பேச்ச கேட்டு நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. வாங்க.
உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஓ இருக்கோம். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட், உட்காருங்க. தேங்க்யூ. சரோஜா, அமிர்தாவை கூட்டிட்டு வா. சரிங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல சார், எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. வாமா, உன்னை ஒருத்தருக்கு நாங்க அறிமுகப்படுத்தணும். யார் வந்திருக்காங்க? என்ன எதுக்காக அறிமுகப்படுத்தணும்? ஒண்ணு இல்லம்மா, உன்னை நாங்க தத்தெடுத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம்ல, அந்த விஷயமா தான். சட்டப்படி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா, அத பத்தி பேச லாயர் வந்திருக்காரு. அவருக்கு அறிமுகப்படுத்த தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. வாமா போலாம். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? இப்படி கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? சட்டப்படி என்னெல்லாம் பண்றோம்னு உனக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? என் கூட வா அமிர்தா. வாமா, உட்காரு. சார், இவதான் அமிர்தா. இவ்வளவுதான் நாங்க எங்க பொண்ணா தத்தெடுத்துக்கலாம்னு இருக்கோம். இனிமேல இருந்து விக்ரம் சரோஜாவோட பொண்ணா நிரந்தரமா இந்த வீட்ல எங்க பொண்ணா இருக்கணும்னு ஆசை. இன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு, அவரை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். கேட்க ஆள் இல்லன்னு ஆடிட்டு இருக்கான்ல. பாத்தியாடா, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அர்ஜுன் வீட்டுக்கு வரல. அம்மா, இந்த காலத்து பசங்க அப்படிதான், அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். பொறுப்பா இருக்க வேண்டிய புள்ள இப்படி இருக்கான், இவனோட புள்ள அப்படி இருக்கான். இந்த வீட்டுல என் வேதனையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, அர்ஜுனா, அம்மா, அர்ஜுனா, என்னடா என்னாச்சு? அர்ஜுனா, என்ன பாச்சு? என்னடா இது? என்னடா இது, இவ்வளவு அவசரப்படுற? என்னாச்சு? என்னடா அப்படி கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்? என்னடா ஆச்சு? அது வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் வந்துடணும்னு கொஞ்சம் பைக்கை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தேன். டக்குன்னு ஸ்கிட் ஆகி விழுந்துட்டேன். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லிருக்கேன், வண்டியை ஏன் இப்படி ஸ்பீடா ஓட்டுற? எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம். இப்ப என்ன நிலைமையில வந்து நிக்கிற பாரு. உட்காருடா, உட்காரு. என்னடா நீ, கொஞ்சம் கூட அறிவில்லையா அவனுக்கு? என்ன ஹேமா இது? ஏற்கனவே அவன் கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கான், இந்த நேரத்துல திட்டுற? காயத்து மேல உப்ப தேய்க்கிற மாதிரி பேசினா இப்படி சொல்லு? திட்டாம நான் என்ன பண்ண முடியாத? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இவன். இவனை இந்த நிலைமையில பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்ன வேணும்னே போய் விழுந்தேனா அம்மா? அர்ஜுனை பார்த்தா கீழே விழுந்த மாதிரியே தெரியலையே. கீழே விழுந்த மாதிரி நாடகம் ஆடுறான்னு தோணுது. சித்ரா, பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியா நீ? என் புள்ள எப்படி துடியா துடிக்கிறான்னு பாரு. இந்த நேரத்துல உனக்கு குதர்க்கமான பேச்சா? ஐம் சாரி அத்தை, என் மனசுல தோணுச்சாதான் சொன்னேன். ஐயோ அம்மா, என்னால உட்கார முடியலம்மா, முதுகெல்லாம் வலிக்குது. சரி வாப்பா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். கருணா, நீ போய் வண்டி எடுறா. வாப்பா. வேண்டாம்மா, நான் வர வழியில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வரேன். நீ ஒண்ணும் பொய் சொல்லல பாட்டி. நான் எப்படி பாட்டி போய் சொல்லுவேன்? ஹாஸ்பிடலுக்கு போகாம கையிலயும் தலையிலயும் யார் பேண்டேஜ் போடுவாங்க? யாருக்கு தெரியும், நீயே சுத்திட்டு வந்திருக்கியோ என்னமோ. அம்மா, ஐயோ அண்ணி, நீங்க இப்படி சும்மா என் மேல சந்தேகப்படாதீங்க. வேணும்னா டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, காட்டவா? இந்தாங்க. டாக்டர் என்னடா சொன்னாங்க?
கையில ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொன்னாரடா. அவ்வளவு ஒன்னும் ஆகலாமா? என்னால உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியல. மாத்திரை போட்டிருக்கேன், தூங்கணும். சரி சரி ஹேமா, முதல்ல இவரை கூட்டிட்டு போய் படுக்கவே. சரி வாப்பா, பாத்து மெதுவா மெதுவா, பாத்து நிதானமா. விஷ்ணு, டேய் விஷ்ணு. என்னம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உன் புள்ள அர்ஜுன என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? என்ன என்னாச்சு அவனுக்கு? வண்டியில இருந்து கீழே விழுது, தலையில கையில எல்லாம் அடிபட்டு வந்திருக்கான். ஐயோ, எங்க இருக்காங்க? நில்லுடா. இப்ப பதட்டப்பட்டு என்னடா பிரயோஜனம்? பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும்டா. தொலைச்சிட்டு தேடினா அது நிச்சயமா கிடைக்காது விஷ்ணு. ஹேமா அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிருக்கா படுக்க வைக்க. ஏதோ லேசா தாண்டா அடிபட்டிருக்கு. இங்க பாரு, முதல்ல நான் சொன்னதை பத்தி நீ யோசி. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும். என் பேர உயிரை காப்பாத்த போற அந்த புண்ணியவதி எங்க இருக்காளோ என்னமோ. எங்க பார்க்க நீ? சாமி, உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். அப்படியா? சரி, நீ அந்த கேட் கிட்டே இரு, நான் வந்துடுறேன். சரி சாமி. என்னையா நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட? வர வேணாம்னு சொன்னல, முதல்ல வெளிவா. என்னையா நான் வர கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் என்ன மாட்டி விட்டு இருப்பியே. நான் என்ன செய்யறது சாமி? ஊட்டண்டா வாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டேன். நீ கேட்டுக்கு வெளியே நில்லுன்னு சொல்றது என் காதுல சரியா உயில. அட்ட விடுங்க, இப்ப பாம்பை எங்க உண்ணன்னு சொல்லுங்க. பொறுமையா இருயா, சொல்றேன். நான் சொல்ற வரைக்கும் நீ இங்கே நில்லு. அதோ அந்த ரூம் ஜன்னல் தெரியுதுல உனக்கு, அதை நான் திறந்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அங்க வந்து ஜன்னலுக்குள்ள இந்த பாம்பு விட்டுரு. சரிங்க சாமி. எனக்கு துட்டு ஐயா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேனா? முதல்ல வேலையை முடி, பணத்தை கொடுக்கறேன். ஏதோ தெரியாம உள்ள வந்துட்ட, ஆனா இப்ப நான் சொல்ற வரைக்கும் உள்ள வந்துடாத. அங்க போய் மறைஞ்சு நில்லு போ. அண்ணி, 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 அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டானா? வந்துட்டானே. ஏன்பா? ஏன் எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க. அர்ஜுன், அர்ஜுன், வெளியில வா. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. டேய், ஏண்டா எதுக்கு இப்ப அவனை கூப்பிடுற? பாவம், அவனே வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்கான். என்ன, வண்டியில இருந்து விழுந்துட்டானா? ஆமா ருத்ரா, வீட்டுக்கு வர வழியில விழுந்துட்டானா. தலையில கையில எல்லாம் அடிபட்டுக்கிட்டு வந்திருக்கான். அதான் இப்ப ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதானே? உயிர் போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? நான் இப்பவே அவன்கிட்ட பேசி ஆகணும். அர்ஜுன், அர்ஜுன், கீழே இறங்கி வா. ருத்ரா, உனக்கு மூளை கீழே குழம்பு பிடிச்சாடா? பாவம், அவன் தலையில அடிபட்டு வந்து படுத்திருக்கான். நீ என்னடா உயிர் போற அளவுக்கு ஒண்ணு ஆகலையேன்னு அலட்சியமா பேசுற? இல்ல அவனும் இந்த வீட்டு பிள்ளைங்கிறத மறந்துட்டியாடா? நான் ஒண்ணும் மறக்கல, அதனாலதான் இப்ப அவனை கூப்பிட்டு இருக்கேன். இந்த வீட்டு பையனா இருந்தா இந்த வீட்டு மரியாதையை காப்பாத்தணும். அதை விட்டுட்டு மரியாதையை கெடுக்கிற மாதிரி காரியம் பண்ணா என்ன பண்றத? அப்படி என்ன காரியத்தை பண்ணிட்டான் அர்ஜுன்? இன்னைக்கு யார் வீட்டு வாசலையோ போய் நிக்கிறான், ஏதோ பொறுக்கி மாதிரி. விசாரிக்கலான்னு போனா என்னை ஏமாத்திட்டு எப்படியோ தப்பிச்சிட்டான். நீ அவன் வயசுல செஞ்ச அக்கிரமங்களை விட
அவன் பெருசா ஒண்ணும் செய்யல. அர்ஜுன என்னோட பேரன். அப்படியெல்லாம் அவன் இந்த வீட்டு மரியாதை போற மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டான். அது என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் அவன் என்னத்தை செஞ்சிருக்கான், என்னத்தை விட்டு இருக்கான். அவனை நம்ம இப்படி விட்டுட்டு இருந்தா அப்புறம் நம்ம கையில சிக்கவே மாட்டான். இத பாரு, நீ என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் காலையில விசாரி. அவன் இப்ப படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை தொந்தரவு பண்ணாத. இல்லம்மா, நான் அவனை இப்பவே விசாரிச்சு ஆகணும். அவனோட ரூமுக்கு போய் விசாரிக்கிறேன். வேண்டாம் ருத்ரா, அவன் இப்பதான் ரூமுக்கு போய் படுத்திருக்கான். அவனை உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். விக்ரம் சார், லீகல் விஷயங்கள்ல நீங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம். இந்தியன் அடாப்ஷன் ஆக்ட்ல சிட்டி கோர்ட்ல ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணி டிகிரி ஒன்னு வாங்க வேண்டியிருக்கும். அது சம்பந்தமான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சிருங்க. நோ ப்ராப்ளம் சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சோ நைஸ். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. இந்தாங்க. கொடுங்க. அத்தை மாமா எடுத்துக்கோங்க. விக்ரம் சார், நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். நாளைக்கு காலையில சம்பிரதாயப்படி தத்தெடுக்கிற ப்ரோக்ராம் வீட்ல வச்சிருக்கோம். சரி, அப்படின்னா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. இதுல சட்டப்படி நீங்க தத்தெடுக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க 3 பேருமே சைன் பண்ணி கொடுக்கணும். எங்கெல்லாம் நீங்க சைன் பண்ணணும்னு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்துருங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி டிகிரி ஒன்னு வாங்கிட்டா லீகலா எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கும். ஓகே சார், கண்டிப்பா வரேன். ஆமா, அங்க வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு 1 hour வேலை தான் சார், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஓகே, கண்டிப்பா வந்துடுறேன். உங்க ஹெல்ப்பை மறக்கவே மாட்டோம். இதுல உதவி என்ன இருக்கு சார்? என் டியூட்டியை தான் நான் செய்யறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி, அப்படின்னா நாளைக்கு உங்களை கோர்ட்ல நான் மீட் பண்றேன். ஓகே சார். அமிர்தா மேடம், நான் கிளம்புறேன். வாங்க. விக்ரம், லாயரை நான் வெளியே அனுப்பி வைக்கிறேன், நீ உட்காரு. வாங்க சார், என் கூட வாங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே இருந்துட்டா நாளைக்கு அவங்க என்ன அவங்க பொண்ண மாத்திப்பாங்க. இல்ல, நான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? நாங்க சொல்ற விஷயத்த காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறியே. அம்மா, இப்ப நான் என்ன பண்ண? இன்னும் 2 மாசத்துக்கு உனக்கு ஆபத்து இருக்குது. அதனால நீ எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு உங்க பாட்டி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவங்க பேச்ச அலட்சியப்படுத்திட்டு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது கொஞ்சம் வீட்லயே இருப்பா. அம்மா, யாரோ புரோகிதர் சொல்றாருன்னு என்ன வெளியில போக கூடாதுன்னு சொன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அர்ஜுன், பின்ன என்னம்மா, என்னால வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிடா? இத பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரி 2 மாசத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வெளியே போக கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போடக்கூடாது, அவ்வளவுதான். சரி, உன் இஷ்டம். நீ எங்க வேணும்னாலும் போயிட்டு வா. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருடா, புரியுதா? அம்மா, எனக்கு மட்டும் என் உயிர் மேல ஆசை இல்லையா? எச்சரிக்கையா இருக்கம்மா. ஆமா, நீ மறுபடியும் பாம்பு அது இதுன்னு அது பின்னாடிலாம் ஒண்ணும் சுத்தல? இல்லம்மா, நான் பாம்பு பக்கமே போறது கிடையாது. அப்ப சரி. அம்மா,
போதும் வயிறு ரொம்பிடுச்சுமா. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கூடா செல்லம். சரிம்மா, குட் நைட். குட் நைட். ம். தண்ணிய குடிச்சிட்டு படுத்துக்கோ. ம்? ம். லவ் யூ. நல்லா நிம்மதியா தூங்கு. ம்? ம். இந்த பேண்டேஜ கட்டினதுல இருந்து தலை ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஷபா, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சது.